நாட்டாமை பொன்னம்பலத்தை யாராலையுமே மறந்துருக்க முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பாடி பில்டரோட ஆள் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார். அந்த மாதிரி ஒரு பொன்னம்பலத்தை பார்த்து அந்த பொன்னம்பலம் இப்போ வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. கலைஞனுக்கு என்றைக்குமே மரணம் இல்லை, கலைக்கு என்றைக்குமே மரணம் இல்லைங்கிற மாதிரி பொன்னம்பலம் வந்து அந்த கலை ஆர்வத்தில் வந்து இப்போ கூட வந்து ஆடுறாரு. சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்னி செயலிழப்பு, அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட நடுவில் நடந்துச்சு. இப்போ பொன்னம்பலம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன சார்? பொன்னம்பலத்தை பற்றி நான் கேள்விப்பட்டு வியந்த அனுபவம் என்ன அப்படின்னா, சினிமா ஆர்வம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சினிமா ஆர்வம் எப்படியாவது வந்து இந்த உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்பவுமே வந்து சினிமா ஆர்வம் சில பேருக்கு வரும். அந்த மாதிரி வந்து ஸ்டண்ட் கலைஞராக வந்து பொன்னம்பலம் ஆரம்பத்துலேருந்தே பல வருடங்களாக இருக்கிறதுனால நிறைய பேரோட நெருங்கி வந்து பொன்னம்பலம் பழகியிருக்காரு. அந்த வகையில் உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாலாஜி பிரபு சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம். 90s வந்து இவரை பார்த்து அலறாத ஆட்களே கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தாலே பறந்துன்னு இருப்பார். அதுலேயும் இந்த நாட்டாமை படத்தில் இவரை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ அவரா, ஐயோ இவராங்கிற மாதிரி ஒரு டெரரான வில்லனாக தான் நம்ம இவரை பார்த்துருக்குறோம். ஸோ 90s கிட்ஸ் பலரும் இவர் வந்தாலே அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிலாம் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது எல்லாரும் வயது மூப்புங்கிறத சந்திச்சு தான் ஆகணும். அந்த வயது மூப்பில் அவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அது இன்னும் சிரமத்துக்குரிய ஒன்றா இருக்கும், பார்ப்பவர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்படித்தான் நடிகர் பொன்னம்பலத்துடைய நிலைமையை பார்க்க வேண்டியிருக்கிறது. பலரும் தன்னுடைய பொன்னம்பலத்தோட நினைவுகள் எல்லாம் பகிர்ந்து வர்றாங்க. பல ஷார்ட்ஸுகள் வைரல் ஆகிட்டு வருது. பொன்னம்பலத்துடைய இந்த ஷார்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக எடுக்கப்பட்ட அந்த வீடியோ கிளிப் ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்தது, பார்த்தீங்களா சார்? பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. அது எப்படி இருந்த பொன்னம்பலம் இப்படி ஆகிட்டேற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டாமை பொன்னம்பலத்தை யாராலையுமே மறந்துருக்க முடியாது. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு பாடி பில்டரோட ஆள் பார்க்கவே பார்த்தீங்கன்னா அப்படி இருப்பார். அந்த மாதிரி ஒரு பொன்னம்பலத்தை பார்த்து அந்த பொன்னம்பலம் இப்போ வந்து இப்படி இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து வருத்தப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க. இப்போ இந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிடுச்சு. அது ஏதோ ஒரு சாவு வீட்டுக்கு வந்து போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வீல் சேரில் உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. உட்காந்தபடியே பார்த்தீங்கன்னா அவர் அந்த டான்ஸ் மூமெண்ட் வந்து பண்ணுறாரு. அவரால் அந்த முழுசாக கூட அந்த டான்ஸ் மூமெண்ட்டை ஒரு எந்துவாக கூட பண்ண முடியல. அப்படியே பண்ணுறாரு, அப்படியே திணறாரு. அதாவது உட்காந்துருக்காரு, உட்காந்துருக்கும் போது ஆடும்போதே பார்த்தீங்கன்னா அவருக்கு மூச்சரிக்குது, அப்படியே வந்து டயர்ட் ஆகிறாரு. வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்து குடிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறாரு. இதெல்லாம் வந்து எப்படின்னா கலைஞனுக்கு என்றைக்குமே மரணம் இல்லை, கலைக்கு என்றைக்குமே மரணம் இல்லைங்கிற மாதிரி பொன்னம்பலம் வந்து அந்த கலை ஆர்வத்தில் வந்து இப்போ கூட வந்து ஆடுறாரு. பொன்னம்பலம் அப்படின்னும் போது நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள், அதில் வந்து வால்டர் வெட்டுவேலுங்கிறது ரொம்ப முக்கியமான படம். அதில் இந்த கபாலி கேரக்டர் வந்து பொன்னம்பலம் நடிச்சிருப்பார். அந்த படத்தில் தான் அவர் வந்து பெருசாக பார்க்கப்பட்டார். மக்கள் வந்து அவரை வந்து பார்த்துட்டு இவருடைய பேரே கபாலின்னு நினச்சாங்க. ஒருத்தர் வந்து ஒரு கேரக்டரில் நடிக்கிறாரு, அந்த கேரக்டர் பேர் கபாலி. ஆனால் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பல பேர் வந்து இவரோட பேரே கபாலின்னு நினச்சி கபாலி, வால்டர் வெட்டுவேல் கபாலின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்டாமல் அப்புறம் நிறையா படங்கள் நடித்தார். முத்தூல் நடித்தார், அப்புறம் கில்லியில் நடித்தார், அமர்கலத்தில் நடித்தார். அடுத்தடுத்து நடிக்கும்போது தான் இவருடைய பேர் வந்து பொன்னம்பலம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 படத்துக்கு மேலே அவர் வந்து நடிச்சிருக்கார். பல படங்களில் வில்லன் நடிச்சிருக்காரு. பல படங்களில் வந்து அவர் பொன்னம்பலம் வந்தாலே ஒரு ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அவரை இப்படி பார்க்குறது வந்து உண்மையாலுமே ஒரு வேதனையாக தான் இருக்குது. அவருக்கு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கிட்னி செயலிழப்பு, அதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் கூட நடுவில் நடந்துச்சு. அந்த நேரத்தில் சிரஞ்சீவி, தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி 1 கோடி கொடுத்தாரு, ரஜினிகாந்த் கொடுத்தாரு, கமலஹாசன் கொடுத்தாரு, பல பேர், பல முன்னணி எல்லாருமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகர். அது இல்லாமல் ஸ்டண்ட் கலைஞர். ஆரம்பத்துலேருந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞராக வந்து சினிமாவில் பயணித்தவர். பல வருடங்களாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 80களின் தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சினிமாவில் பயணிச்சுட்டு இருக்காரு ஒரு ஸ்டண்ட் கலைஞராக. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா நடிகர்களுடையும் அன்னைக்கு இருந்த கார்த்திக் பிரபுவிலிருந்து இன்னைக்கு இருக்கிற விஜய் அஜித் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகமான ஒரு தெரிஞ்ச நடிகர், மக்களுக்கும் தெரிஞ்ச நடிகர். அவருக்கு ஒரு கஷ்டம், அவரால் வந்து மருத்துவ செலவு கொடுக்க முடியல அப்படின்னும் போது நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. அந்த நேரத்தில் அந்த மருத்துவத்தில் ஓரளவுக்கு அது வெற்றி கிடைச்சது அவருக்கு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பாதையில் தொற்று வந்து ஏற்பட்டுருச்சு. சிறுநீர் பாதை தொற்று ஏற்பட்டு
அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா வெறும் வந்து கீழ்நிலை யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து யூரினில் மட்டும் இன்ஃபெக்ஷன்னா ஈஸியாக குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு என்னென்னா அது அப்பர் சைடில் வரும், அந்த அப்படியே பிளாடர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி உள்ளே போகும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்தால் அது மருந்து மாத்திரை எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம், அது வீரியம் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அப்படி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து மறுபடியும் சிரமப்பட்டார். நிறையா அந்த பாதிப்பு உள்ளான நேரத்தில் நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட பொன்னம்பலம் கொடுத்துருந்தாரு. ஆனால் இப்போ வந்து பொன்னம்பலத்தை பார்க்கும்போது ரொம்ப வந்து வேதனையாக இருக்குது. ரொம்ப அதாவது வந்து ஒரு நல்ல கலைஞர், அவருடைய கடைசி காலகட்டங்கள் இப்படி வந்து கஷ்டத்தில் இருக்காரே அப்படின்னு நினைக்க தோணுது. இப்போ சிறுநீரக செயலிழப்பு இருக்குது, அதனால் அவர் தொடர்ந்து இப்போ 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ முன்பே கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க மாதிரி தானே நிறைய செய்திகள் சிரஞ்சீவி அவர்கள்லாம் உதவி செஞ்சார். ஆனால் மீண்டும் சிறுநீரக பிரச்சனை இருக்குது, இன்னும் வந்து டயாலிசிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் உடலுமே ரொம்ப அந்த கட்டுமஸ்தான உடல்லேருந்து மெழுகு அப்படியே ரொம்ப உடல் அந்த தொய்வு தெரியுது சார், தளர்ச்சி. ஆமாம், அதனால் இப்போ அது ஸ்டில் அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாரா? ஏன்னா பொருளாதார ரீதியாகவும் இன்னும் நலிவடைந்திருப்பதாகவே சொல்லப்படுது. இவ்வளோ உதவிகள்லாம் கிடைச்சதே சார். நிறைய பேர் உதவி செஞ்சாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பொன்னம்பலத்துக்கு ஆரம்ப நிலையில் கிட்னி ஃபெயிலியர்னும் போது சரத்குமார்லேருந்து பல பேர் உதவி செஞ்சாங்க. பட் இருந்தாலும் வந்து இந்த வைத்தியம் வந்து இந்த கிட்னி ஃபெயிலியருக்கு கொடுக்கப்படுற வைத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செலவு ரொம்ப ஜாஸ்தி. டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு அந்த ஸ்டேஜ் இருக்குது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு அதுக்கேற்ற மாதிரி அந்த கிரியாட்டின் லெவல்னு சொல்லுவாங்க, அது வந்து ஏறிடுச்சு. யூரியா கிரியாட்டின் வந்து ரத்தத்தில் ஏறிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினம் டயாலிசிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, வாரத்துக்கு ஒரு அடி டயாலிசிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த டயாலிசிஸ்ன்னு போனீங்கன்னா அந்த ப்ராசஸே ரொம்ப கடினமான ப்ராசஸ்ஸு. அதுக்கு ஒத்துழைச்சு உடம்பு வந்து ஒத்துழைச்சு அதை வந்து இப்போ அந்த ப்ராசஸை முடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுக்கான செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான மருந்து மாத்திரைகள், அதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவுகள் எல்லாமே கடுமையான செலவுகளாக இருக்கும். ஸோ பல பேர் பல நேரங்களில் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்கள், அதாவது சினிமா கலைஞர்கள், இந்த மாதிரி பல பிரபலங்கள் பார்த்திங்கன்னா கடைசி காலத்தில் ஏகப்பட்ட சிக்கலுக்கு உள்ளாகி மருத்துவ செலவுக்கு இல்லாமல் மருத்துவமனையில் மரணித்து போன கலைஞர்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து போண்டாமணி மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா, இவருக்கும் அதே போண்டாமணிக்கும் எனக்கு தெரிஞ்சு கிட்னி ஃபெயிலியர் தான். அவரும் பார்த்திங்கன்னா கடுமையாக போராடினார், கடுமையாக எதிர்த்து போராடினார், மருத்துவம் பார்த்தாரு, ஆனால் வந்து நடக்காமல் போச்சு. ஸோ இந்த மாதிரி பொன்னம்பலம் அவர் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வறுமையான சூழ்நிலையில் தான் இருக்கார், பரிதாபமான சூழ்நிலையில் தான் இருக்கார். நிறைய பேர் நீங்கள் உதவி செஞ்சால் கூட அந்த உதவி அதை தாண்டி வந்து அந்த மருத்துவ செலவு இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? சிரஞ்சீவிலாம் 1 கோடி ரூபா பணம் கொடுத்துருக்காரு, 1 கோடி ரூபா அந்த ஆப்ரேஷன் டைமில் கொடுத்துருக்காரு. பட் எல்லாமே மருத்துவத்துக்கு போயிடும். நீங்கள் வந்து நோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோய் வந்துருச்சுன்னா மனுஷனுடைய உடலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சுக்கிறது தான். அது நல்லா இல்லை, அது பழுதடைஞ்சிருச்சு, நோய் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆகிற செலவு, நோய்க்கு ஆகிற செலவே பார்த்திங்கன்னா பல மடங்கு ஆயிரும். அந்த மாதிரி தான் இப்போ நோய்க்கு செலவு பண்ணியே பார்த்திங்கன்னா பொன்னம்பலம் ரொம்ப கஷ்ட சூழ்நிலையில் இருக்கார். இப்போ பொன்னம்பலம் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு நினைவுக்கு வர்றது என்ன சார்? ஏன்னா இப்போ நாங்கள் வெளிலேருந்து பார்க்கும்போது ஒரு வில்லனாக பார்த்துருக்கோம், நீங்கள் சினிமா துறையிலே பயணிச்சிருக்கிறீங்க. ஸோ ஏதாவது நேரடி அனுபவமாகவோ கேள்விப்பட்டு வியந்த அனுபவம் ஏதாவது இருக்கா சார்? பொன்னம்பலத்தை பற்றி நான் கேள்விப்பட்டு வியந்த அனுபவம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பொன்னம்பலம் வந்து நல்லா பழகக்கூடியவர். அதாவது யாராக இருந்தாலும் வந்து பாகுபாடு இல்லாமல் பழகக்கூடியவர். லாங் ஜம்ப், அதாவது வந்து லாங் ஜம்ப் பிளேயர் பொன்னம்பலம். ஸ்டேட்டாக லெவலில் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் கேம்ஸ்லாம் கலந்துக்கிட்டு நிறைய கோப்பைகள்லாம் வாங்கியிருக்காரு. சினிமா ஆர்வம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சினிமா ஆர்வம், எப்படியாவது வந்து இந்த உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்போவுமே அந்த சினிமா ஆர்வம் சில பேருக்கு வரும். அந்த மாதிரி வந்து ஸ்டண்ட் கலைஞராக வந்து பொன்னம்பலம் ஆரம்பத்துலேருந்தே பல வருடங்களாக இருக்கிறதுனால நிறைய பேரோட நெருங்கி வந்து பொன்னம்பலம் பழகியிருக்காரு. அந்த வகையில் பொன்னம்பலத்தோட எனக்கு ரொம்ப நேரடியான தொடர்பு இல்லை, நெருக்கமான பழக்கம் கிடையாது. நான் சினிமா துறையில் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப வந்து பொன்னம்பலம் வந்து உடம்பை வந்து பார்த்துக்கிறதுக்கு அவ்வளோ அக்கறை எடுத்துப்பார். அதாவது வந்து அவருடைய சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு சாப்பிட்றது, அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து அவர் வந்து அந்த 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 நல்லா இருந்த காலத்தில் வந்து கடுமையாக பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. நீங்கள் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கிட்னி செயலிழப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது சாப்பிட்டா வரும்னு நம்ம சொல்லலை, அப்படி சாப்பிட்டா அது தொடர்ந்து சாப்பிடும்போது அதுக்கான அந்த மாதிரி கிட்னி செயலிழப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஸ்டண்ட்
கலைஞர்கள் என்னென்னா ஒரு நாளைக்கு 30 முட்டை சாப்பிட்றது, 40 முட்டை சாப்பிட்றது, அவிச்ச முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமிசம் சாப்பிட்றது, கோழிக்கறி சாப்பிட்றது, மாட்டுக்கறி சாப்பிட்றது, இந்த மாதிரி சூப்பு, மாட்டு வால் சூப்பு வச்சு சாப்பிட்றது. ஏன்னா அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா உடம்பு தானே மூலதனம். அந்த உடம்பு வந்து நல்லா வச்சுக்கிட்டா தான் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ரெண்டாவது வந்து சார், இந்த 40 வயசு வரைக்கும் தான் ஒரு ஸ்டண்ட் கலைஞருக்கு வந்து மரியாதை இருக்கும். 40 தாண்டி 41, 42 போகும்போது என்னென்னா அவங்க உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வீரியமாக வந்து அவங்களால ஃபைட் பண்ண முடியாது, வீரியமாக ஸ்டண்ட் காட்சிகள் நடிக்க முடியாது. அப்படின்னும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அவங்கள யாரையும் பெரிய வாய்ப்பும் கிடைக்கும். ஆமாம், கூப்பிட்றத தவிர்த்துருவாங்க. பெரிதளவு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு 18, 20, அந்த ஒரு 40, அந்த ஒரு 20 வருஷ காலகட்டத்துக்குள்ள இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் சம்பாரிச்சிட்டு தான் உண்டு. ஆனால் எல்லா ஸ்டண்ட் கலைஞர்களுக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அதிகபட்சம் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஒரு 3 மாதம் வேலை இருந்தால் பெரிய விஷயம், 90 நாள் வேலை இருந்தால் பெரிய விஷயம். அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பேட்டா தான் கொடுக்குறாங்க. பல நேரங்களில் இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு பேட்டா தான். அது வந்து ஒரு 3 கால் ஷீட் அப்படின்னா ஒரு 7500 ரூபா 8000 இருக்கும். இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாதுகாப்பு இல்லாமல் வந்து அதாவது வாழ்க்கையே ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஹீரோஸ் அப்படின்னா அந்த ஹீரோஸ்க்கு டூப் போடுறது ஸ்டண்ட் கலைஞர்கள் தான். ஒரு கண்ணாடியை உடைக்கணும்னா ஸ்டண்ட் கலைஞர்கள் தான். ஒரு மாடியிலேருந்து குதிக்கணும்னா ஸ்டண்ட் கலைஞர் தான். ஒரு காரை ஓட்டிட்டு போய் பல்ட்டி அடிக்கணும்னா ஸ்டண்ட் கலைஞர் தான். இப்போ கூட பார்த்தீங்களா வேட்டுவன் அப்படின்னு ஒரு படத்தில் அந்த காட்சி எடுக்கும்போது அப்படியே வந்து கரெக்டாக அந்த ஒரு டைமிங் சார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே வந்து ஸ்டண்ட் கலைஞர்களாக அந்த அடிப்படையாக வந்து ஸ்டண்ட் காட்சியில் நடிக்கிறாங்க இல்லையா, அவங்க அதை நடிக்க அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் வரும். அந்த டைமிங் தான் இங்கே ரொம்ப முக்கியம். ஸ்டண்ட் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ரிஸ்கான காட்சிகளை நடிக்கும்போது, அடிக்கும்போதும் சரி, காலை தூக்கி அடிக்கும்போது, ஒருத்தர் மூஞ்சியில் குத்தும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கன்னா மற்றவனுடைய மூக்கு உடஞ்சிரும். அந்த மாதிரி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண வேண்டியிருக்கும். அந்த டைமிங் ரொம்ப பக்குவமாக தெரிஞ்சு வச்சு அதில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் கூட, இந்த வேட்டுவன் படத்தில் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இறந்து போனார்ல, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்து காட்சிகள், இந்த மாதிரி காட்சிகள் நடிச்சிருக்காரு. வாழை படத்தில் இந்த லாரியை கவுத்து விடுற காட்சியோடு அவர் தான் நடிச்சிருக்காரு. பாருங்களேன், நேரம் தான். அதான் வந்து அந்த படத்தில் நடிக்கும்போது அது வந்து மிஸ் ஆகி, அந்த டைமிங் மிஸ் ஆகி அவர் அந்த ஸ்பாட்லே அப்படி நெஞ்சில் இடிச்சிருச்சுங்கிறாங்க அந்த ஸ்டேரிங்கு. பார்த்தா அதுக்கு வந்து நிறைய பாதுகாப்பு கிடையாது. நம்ம இந்திய சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர்கள் ஸ்டண்ட் காட்சி எடுக்கும்போது பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்ப கம்மி. இப்போ ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் காட்சி எடுக்க போகிறாங்கன்னா அந்த ரோப்பு என்ன நீளம், அந்த ரோப்புனுடைய திக்னஸ் என்ன, அது எத்தனை வெயிட் உள்ளவங்க அந்த ரோப்பில் தொங்குனா அந்த ரோப் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் எங்கேருந்து குதிச்சா எங்கே விழுவாங்க, இந்த அலைன்மெண்ட் எல்லாமே பேப்பரில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க் பண்ணி அதை ரிகர்சல் பண்ணி எல்லாம் பண்ணி தான் வந்து ஷூட்கே போவாங்க. ஆனால் நம்ம படப்பிடிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்திய படப்பிடிப்பு எடுத்துங்களேன், சில வருடங்களுக்கு முன்னாடி அதிகபட்சம் அந்த கார்த்திக் படம், மோகன் படம், பிரபு படம், சத்யராஜ் படம்லாம் வரும்போது சாதாரணமான சண்டை காட்சிகளாக தான் இருக்கும். அதில் வந்து ஈஸியாக கலந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ வர படப்பிடிப்பில் வர காட்சிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்மளும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பாதுகாப்பு அம்சங்களை நம்ம பார்க்குறோமா இந்திய சினிமாவில் அப்படின்னா கிடையாது. அவங்க நியாயமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தான காட்சிகள் எடுக்கும்போது ஒரு நர்ஸ் இருக்கணும், ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறாங்க. பல நேரங்களில் இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து சில நேரங்களில் வந்து அதை மிஸ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக போகிறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு காட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்ட் ஸ்பாட்டை சொல்லுவார், சார் இந்த மாதிரி வந்து இந்த 3வது மாடியிலேருந்து குதிக்கணும் அப்படின்னா பெட்ஃபோர்டுன்னு போடுவாங்க. அந்த பெட்டு, அந்த அட்டைப்பெட்டியெல்லாம் போடுவாங்க. அட்டைப்பெட்டியே வந்து பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ தூரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு அளவு இருக்குது. அந்த மெஷர்மெண்ட்டுக்கு அடுக்குவாங்க மாடியிலேருந்து குதிக்கும் போது. அந்த அட்டைப்பெட்டியில் வந்து புது அட்டைப்பெட்டி வாங்க மாட்டாங்க, பழைய அட்டைப்பெட்டி வாங்குவாங்க. ஏன்னா பவுன்ஸ் ஆகாது. புது அட்டைப்பெட்டி வந்து பவுன்ஸ் ஆகும். பவுன்ஸ் ஆகணும், பழைய அட்டைப்பெட்டியில் தான் பவுன்ஸ் ஆகும். புது அட்டைப்பெட்டியில் வந்து அப்படியே போய் விழுந்தாங்கன்னா அடிபடும். அதனால் என்னென்னா பழைய அட்டைப்பெட்டி அதை தேடி ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை அடிக்கி மேலேருந்து குதிக்கும் போது அது கரெக்டாக ஆக்ஷன்னு சொன்னோன்னா அந்த ஒரு டைமிங், மறுபடியும் டைமிங் தான். பல நேரங்களில் பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க ஸ்டண்ட் கலைஞர்கள். ஒவ்வொரு படப்பிடிப்புலையும் சார் பெரிய பெரிய படங்கள் நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய பிரம்மாண்ட ஹீரோஸ் நடிக்கிற பெரிய பெரிய கோடிக்கணக்கில் 300 கோடி 400 கோடி படம் எடுக்கிறாங்களே, அந்த படத்தில் உயிரிழப்பு வேட்டுவன் மாதிரி உயிரிழப்பு வந்தால் தான் நமக்கு வந்து அது வெளியில் வருது, அது நியூஸ் ஆகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படப்பிடிப்புலையும் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து ரத்த காயப்பட்டிருப்பாங்க. கை உடஞ்சிருக்கும், ஃப்ராக்சர் ஆகிருக்கும், கால் உடஞ்சிருக்கும், முகத்தில் அடிபட்டிருக்கும், ஏதோ ஒரு இடத்துல பாடியில் அடிபட்டு ரத்தம் வந்து வேஸ்ட் ஆகிருக்கும். பல நேரங்களில் பல ஆபத்தான சூழ்நிலைகள். இதெல்லாம் கடந்து தான் ஒரு படத்தை தயாரிக்க முடியுது. ஒரு ஸ்டண்ட் கலைஞர் இல்லாமல் ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம்.
உண்மையால சொல்ல போனால் அவங்க தான் உண்மையான ரியல் ஹீரோ. எம்ஜிஆர்லாம் அந்த காலத்தில் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு நிறைய உதவி செஞ்சார். அவர் எம்ஜிஆருடைய பாடி கார்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஷூட்டிங்க்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர்கள் தான் வந்து அவருடைய பாதுகாப்பு வச்சிருப்பாரு. ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்து கூடவே வச்சு அரவணைச்சு சோறு போட்டு நிறைய பேரை பார்த்துக்கிட்டாரு. விஜயகாந்த் அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு தேவையான உணவு, தேவையான காசு, அதாவது ஒரு ரெகுலராக 7,000 ரூபா வாங்கினாங்கன்னா 14,000 ரூபா கொடுக்க சொல்லுவார் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உணவு அப்படின்னும் ஸ்டண்ட் கலைஞர்களுக்குன்னு தனி உணவு விஜயகாந்த் படப்பிடிப்பில் இருக்கும். பொதுவாகவே சினிமாவில் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு தனி உணவு இருக்கும். ஆனால் விஜயகாந்த் படப்பிடிப்பில் அது இன்னும் ஜாஸ்தியாக கவனம் எடுத்து பார்த்துப்பார். அவங்களுக்கு ஒரு காட்சி எடுக்க போகிறாங்க அப்படின்னா விஜயகாந்த்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முழு பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது பார்த்து முடிவு பண்ணுவார். இன்னைக்கு வந்து இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் இந்த சினிமாவுக்கு எவ்வளோ முக்கியம், அவங்க தான் இந்த படத்தினுடைய ஹீரோஸு. ஒரு படம் அப்படின்னா அந்த படத்தினுடைய ஹீரோஸ் வந்து அந்த நடிகர்கள் கிடையாது, ஸ்டண்ட் கலைஞர்கள் தான். அவங்க எவ்வளோ முக்கியங்கிறது இன்றைக்கி எல்லாருமே உணர்றாங்க. இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நடிகர்கள்லாம் உணர்ந்து சூர்யாலாம் வருஷத்துக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து ஸ்டண்ட் யூனியன் கொடுக்குறாங்க. இது இன்சூரன்ஸாக எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் போட்டு தராங்க. நிறைய விஷயங்கள் இப்போ சமீபத்தில் வந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த விபத்துகளை தவிர்க்க முடியல. இந்த இந்தியன் 2 படப்பிடிப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரெயின் வந்து விழுந்துருச்சு, அது ஸ்டண்ட் கிடையாது. இந்த மாதிரி படப்பிடிப்பில் நடக்கிற விபத்துகள் அப்பப்போ அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நிறைய பாதிக்கப்படுறது ஸ்டண்ட் கலைஞர்கள் தான். சார் எனிவேஸ் 90களில் பிரபலமாக இருந்த ஒரு வில்லனாக இருந்தார். அந்த கட்டுமஸ்தான உடம்பு, உயரம், அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மிரட்டும் ஒரு தோற்றம் இருக்கும். ஸோ நாளடைவில் நோய்வாய்ப்பட்டு அவரால் எழுந்து நடக்க முடியாமல் வீல் சேரில் அவர் முடங்கி கிடக்கூடிய அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது எல்லாருக்குமே மனசு கஷ்டம் தான் சார். நிறைய நேரங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ப்புகளை நிறைய இழந்து பிறகு பிக் பாஸில் வந்து அதற்கு பிறகு தான் இவரை பற்றி அனைவரும் யூடியூப் மூலமாக இன்னே கிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனிவேஸ் அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது சார். அவர் குணம் பெறணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமும் கூட. பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.